நாளை முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே உள்ளதாகவும் மீண்டும் ஒரு புதிய காற்று சுழற்சியானது எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அளவில் வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் உருவாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் உருவாகின்ற சூறாவளியினால் இலங்கைக்கு நேரடியான பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இரவு 11:30 மணிக்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்துக்கு மேலாக காணப்பட்ட தாளமுக்கமானது கடந்த 6 மணித்தியாலத்தில் மணிக்கு 8 கிலோமீட்டர் எனும் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அதே பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளது. இது மட்டக்களப்புக்கு வடகிழக்காக கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் தூரத்திலும், திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக 760 கிலோமீட்டர் தூரத்திலும், யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு வடகிழக்காக 830 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டுள்ளது. இதேபோன்று போர்ட் பிளேயர் எனப்படும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவிலிருந்து மேற்காக 550 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக 850 கிலோமீட்டர் தூரத்திலும், விசாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்காக 880 கிலோமீட்டர் தூரத்திலும், ஒடிசாவிலிருந்து தெற்கு தென்கிழக்காக 960 கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை ஆழ்ந்த தாளமுக்கமாக வலுவடைந்து அதன் பின்னர் இன்று மாலை தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியம் மற்றும் அதனை சூழ உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்துக்கு மேலாக இன்று ஒரு சூறாவளியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இது நாளை மறுதினம் 28ஆம் தேதி காலை ஆழ்ந்த சூறாவளி புயலாக மேலும் வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு சூறாவளியாக வலுவடையும் பொழுது இதற்கு தாய்லாந்து நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட்ட மோந்தா எனும் பெயர் இதற்கு வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து குறித்த சூறாவளி வடக்கு வடமேற்கு திசையில் தொடர்ச்சியாக நகர்ந்து எதிர்வரும் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு ஆந்திர பிரதேஷ் கரையோரத்தில் மலிச்சிப்பட்டினத்துக்கும் கலிங்கப்பட்டினத்துக்கும் இடையில் ஒரு புயலாக ஊடறுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வீசும் காற்றின் வேகமானது 90 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.